கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றேன். இன்றைய நாளிலும் ஒரு விசேஷித்த நபரை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன். மிஷனரி ஊழியம் குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா பிள்ளைகள்? மிஷனரி ஊழியம் என்று சொன்னால் என்னென்று தெரியுமா உங்களுக்கு? அதாவது கடவுளை பற்றி நாங்கள் கடவுளை அறியாத ஜனங்களுக்கு வேறு இடங்களுக்கு அல்லது தூர தேசங்களுக்கு போய் எங்களுடைய உறவுகள், எங்களுடைய சொந்தங்களை விட்டு அதே நேரத்தில் எங்களுடைய சுயத்தை வெறுத்து, அதாவது எங்களுடைய விருப்பங்கள், எங்களுடைய ஆசைகளை எல்லாவற்றையும் விட்டு நாங்கள் இன்னொரு இடத்துக்கு போய் கடவுளை குறித்து, கடவுளை அறியாத ஜனங்களுக்கு கடவுளுடைய நன்மையான காரியங்களை, கடவுளுடைய அற்புதங்களை, இயேசுனுடைய அன்பை பற்றி பகிர்ந்து கொள்ளுதல் தான் ஒரு மிஷனரி ஊழியம் என்று சொல்லி நாங்கள் சொல்லுகின்றோம். இன்றைய நாளிலும் அப்படியான ஒரு மிஷனரி ஊழியம் செய்த ஒரு விசேஷித்த நபரை குறித்து நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகின்றேன். முன்பு காலங்களில் யாழ்ப்பாணத்தில் விசேஷமாக ஆண் பிள்ளைகள் மட்டும்தான் பாடசாலைக்கு செல்றதுக்கான உரிமை, அல்லது ஆண் பிள்ளைகள் மட்டும்தான் கல்வி கற்கலாம் என்று சொல்லி அனுமதிக்கப்பட்டிருந்தது. ஆனால் பெண் பிள்ளைகளுக்கு கல்வி கற்கவோ, அவர்களுக்கு பாடசாலை செல்வதற்கு, சுதந்திரமாக அவர்களுடைய படிப்பு காரியங்கள் செய்வதற்கு ஒரு தடை வழங்கப்பட்டிருந்ததாம். ஆனாலும் நாங்கள் இன்றைய காலகட்டத்தை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் நாங்கள் பார்க்குறோம், ஆண் பிள்ளைகளும் சரி பெண் பிள்ளைகளும், விசேஷமாக பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகளுக்கு சரிசமனாக அவர்கள் கல்வி கற்கின்றார்கள். நாங்கள் பார்க்குறோம், யாழ்ப்பாணத்திலிருந்து விசேஷமாய் நிறைய பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் நிறைய பட்ட படிப்புகள் படித்து பெரிய டாக்டர்ஸ், லாயர்ஸ்ன்னு சொல்லி இப்படி உயர் படிப்பினைகளை படித்து உயர் பதவிகளில் இருக்கிறதையும் நாங்கள் காண்றோம் தானே. இப்படியாக யாழ்ப்பாணத்தில் விசேஷமாய் இந்த பெண் பிள்ளைகளுக்கு இந்த எல்லா சுதந்திரத்தையும், அல்லது அவர்களும் கல்வி கற்கலாம் என்ற சுதந்திரத்தை பெற்று கொடுத்தது யார் என்று சொல்லி உங்களுக்கு தெரியுமா? அந்த சுதந்திரத்தை அவங்களுக்கு பெற்று கொடுத்தவங்களுடைய பேர் தான் ஹரியட் வின்ஸ்லோ. இந்த ஹரியட் வின்ஸ்லோ என்று சொல்கிறவங்க ஒரு அமெரிக்க நாட்டை சேர்ந்தவர்கள். அவர்கள் அமெரிக்காவில் பிறந்து அவர்கள் இலங்கைக்கு இலங்கையிலே மிஷனரி ஊழியத்தை செய்த ஒரு பெண் தான் இந்த ஹரியட் வின்ஸ்லோ. இவங்களை குறித்து தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம். ஹரியட் வின்ஸ்லோ 1796 ஏப்ரல் 9 அமெரிக்காவில் இருக்கின்ற நோர்விக் கெனடிக் என்கின்ற ஒரு இடத்துல பிறந்திருக்கிறாங்க. இவங்களுடைய தாயோட பேர் ஜோஅன்னா, தகப்பனுடைய பேர் சார்ல்ஸ். இவர்களுடைய குடும்பத்தில் எல்லாருமே கடவுளுக்கு பயந்து பக்தியோடு கடவுளை நேசிக்கின்ற ஒரு குடும்பமாக வாழ்ந்து வந்தவர்கள். ஹரியட் ஏனைய பிள்ளைகளுடன் ஒப்பிட்டு பார்க்கின்ற வேளையில் இவங்க கொஞ்சம் வித்தியாசமானவங்களாம். இவங்களுக்கு பிடிவாதம் அப்படியான குணங்கள் இருந்திருக்கிறதாம். சரியா? பாடசாலையில் இதனால் இவங்களோட யாருமே இவங்களை சேர்த்து கொள்வது இல்லையா, இவங்களோடையும் யாரும் சேர்றதும் இல்லையா. இப்படி போன்ற வேளையில் ஹரியட் வளர்ந்து வாலிப பருவத்திலே தன்னுடைய 23 வயதிலே மிரோன் வின்ஸ்லோ என்பவரை திருமணம் செய்து கொண்டாராம். மிரோன் மிகவும் அன்பாக, அவரும் தேவனுக்கு பயந்த, கடவுளுடைய ஆசீர்வாதத்தோடு கடவுளை நேசிக்கின்ற ஒரு நபராக இருந்தார். ஆகவே இவர்கள் இருவருமே அறிந்திருந்தார்களாம், கடவுள் எவ்வளவு தங்களுடைய வாழ்க்கைக்கு முக்கியமானவர், கடவுள் தங்களுடைய வாழ்க்கையிலே செய்த நன்மையான காரியங்கள், தங்களுடைய பாவங்களை மன்னித்திருக்கிறார், தங்களை நேசிக்கிறார் அப்படி என்று சொல்லி இவங்கள் அறிந்திருந்தபடினால இந்த இயேசுவனுடைய கடவுளுடைய அன்பை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். கடவுளை பற்றி அறியாத, கடவுளை பற்றி தெரியாத ஜனங்களுக்கு தூர தேசத்திலே சென்று, விசேஷமாய் கடவுளை தெரியாத தூர தேசத்தில் இருக்கிற நபர்களுக்கு போய் கடவுளை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொல்லி மிகவும் இவர்கள் பாரப்பட்டு அதற்காக இவர்கள் அந்த காரியங்களை செய்ய ஆயத்தமாகினார்களாம். ஆகவே இவர்கள் தங்களுடைய திருமணம் முடிந்து 6 மாதங்களிலேயே ஹரியட்டும் தனது கணவரும் கிறிஸ்துவை அறியாத அல்லது கடவுளை பற்றி தெரியாத ஜனங்களுக்கு கடவுளை பற்றி சொல்லுவதற்காக
இலங்கை தேசத்துக்கு வருவதற்காக மிஷனரி ஊழியர்களாக வருவதற்கு அவர்கள் தீர்மானம் எடுத்தார்களாம். ஆகவே இப்படியாக முடிவெடுத்து அவர்கள் இலங்கையை வந்தடைந்தார்களாம். அந்த நாட்களிலே நாங்கள் இப்பொழுது ஸ்ரீலங்கா என்று சொல்வோம். முன்னைய காலத்தில் இலங்கையை நாங்கள் ஆங்கிலேயர்கள் விசேஷமாய் சிலோன் என்று தான் அழைப்பார்கள். உங்களுக்கு சில வேளையிலே பிள்ளைகள் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஆகவே 1819 ஜூன் 8 தான் பன்ஸ்டன் கப்பல் துறையிலிருந்து இவங்க இலங்கையை நோக்கி தங்களுடைய பிரயாணத்தை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஏறத்தாழ 6 மாத காலம் இவங்க கடலில் பிரயாணம் செய்திருக்காங்க. அந்நாட்களில் ஃப்ளைட் எல்லாம் இல்லை பிள்ளைகள், அவங்க கப்பலில் தான் நாங்கள் பிரயாணம் செய்திருக்கிறாங்கன்னு சொல்லி நாங்கள் படிச்சிருக்கிறோம். ஆகவே இந்த ஹரியட்டும் தன்னுடைய கணவரும் இன்னும் சில மக்களோடு சேர்ந்து, அதாவது இந்த ஊழியம் செய்கின்ற நபர்களோடு இணைந்து இவர்கள் 6 மாத கால பிரயாணத்திலே இலங்கையை சேர்கிறார். ஆகவே பிள்ளைகள், அதே நேரத்தில் அவர்களுடைய இந்த கப்பல் பயணம் மிகவும் லேசானதல்ல. இப்போல்லாம் ஃப்ளைட்டில் நாங்கள் போகிறோன்னு சொன்னால் எங்களுக்கு தேவையான சாப்பாடு, தண்ணி எல்லாமே நாங்கள் புக் பண்ணிட்டு போகலாம். நாங்கள் ஏறி உட்காந்து போய் இறங்குற இடத்துல எங்களை சரியான நேரத்தில் எங்களை போய் இறக்கி விடுவாங்க. அந்த போகின்ற காலப்பகுதியில் எங்களுக்கு தேவையான எல்லாமே அந்த ஃப்ளைட்டில் கிடைக்கும் தானே. ஆனால் இந்த ஹரியட் கப்பலில் வருகின்ற வேளையில் நிறைய பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்துருந்தாங்களாம். என்னென்னு சொன்னால், அவங்களுக்கு பசி வந்திருக்கு, மழை, புயல், இப்படியான காரியம் இருந்திருக்கு. கப்பலில் வர நேரம் மழைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, சுகவீனம் ஏற்பட்டிருக்கு, உடல் பலவீனமாகி போயிருக்கிறாங்க, இப்படியான பிரச்சனைகள். அதே நேரத்தில் சில வேளையில் அவங்களுக்கு அந்த பயணம் நீண்ட தூரம் நீண்ட நாட்கள் பயணிக்க வேண்டியதால் அநேக பிரச்சனைகளுக்கு அவங்க முகம் கொடுத்து, ஆனாலும் அவங்க பின்வாங்காமல் அவங்க இலங்கையை நோக்கி சேர்ந்திருக்கிறாங்க. 1819 டிசம்பர் 14 தான் அவங்க இலங்கையை வந்தடைஞ்சிருக்கிறாங்க. அவங்க 1819 ஜூன் 8 தொடங்கின பயணம் 1819 டிசம்பர் 14 தான் அவங்க இலங்கையை அடைஞ்சிருக்கிறாங்க. பிள்ளைகள், இப்படியாக இலங்கையை சேர்ந்த இந்த தம்பதியர் யாழ்ப்பாண பிரதேசத்தை தான் தங்களுடைய ஊழியத்துக்காக தெரிவு செய்தனர். ஆகவே யாழ்ப்பாணத்திலே உடுவில் எனும் பிரதேசத்தில் தான் இவங்களுடைய ஊழியத்தை ஆரம்பித்தார்களாம். அந்த இடத்திலே அவர்கள் அநேகரை கிறிஸ்துவை அறியாத, இயேசுவை பற்றி தெரியாத மக்கள் மத்தியிலே போய் இயேசுவை பற்றி சொல்லி இயேசுனுடைய அற்புதங்களை, இயேசுனுடைய காரியங்களை, நற்செய்தியை மக்களிடையே அறிவிப்பதற்கு ஆயத்தமானார்களாம். ஆகவே இப்படியாக ஊழியம் செய்து கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் இவர்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கின்றது. 1821 ஜனவரி 12 இவர்களுக்கு சார்ல்ஸ் என்று பெயரிடப்பட்ட ஒரு ஆண் குழந்தை பிறக்கின்றது. அந்த குழந்தையை இவர்கள் 11 வயது பின்பதாக இவர்கள் அந்த குழந்தையை அமெரிக்கா தேசத்திற்கு அனுப்பி வைக்கின்றார்கள். ஆனாலும் அந்த இடத்திலே ஒரு கவலைக்குரிய சம்பவம் நடக்கின்றது. அந்த பிள்ளை இவர்களை விட்டு பிரிய வேண்டிய அல்லது இவர்களிடமிருந்து மரித்து போகின்றார் என்ற ஒரு சூழ்நிலை, அப்படியான ஒரு சம்பவம் ஏற்படுகின்றது. ஆகவே இந்த செய்தி இவர்கள் இருவருக்குமே மிகவும் கவலையான அல்லது துக்கத்தை கொண்டு வருகின்றதான ஒரு செய்தியாக இருந்தது. ஆனாலும் அவர்கள் தாங்கள் எடுத்து வந்த பணியை, அவர்கள் ஆரம்பித்த பயணத்தை நிறுத்த யோசிக்கவில்லை. இப்படியாக போகின்ற வேளையிலே யாழ்ப்பாணத்தில் இவர்கள் தொடர்ந்து இவர்களுடைய பணி ஊழியத்தை செய்து கொண்டு போகின்ற வேளையிலே பாடசாலைகள், அந்நாட்களிலே பாடசாலைகள் எல்லாம் காணப்படவில்லையாம். அல்லது இன்றைய நாட்கள் போல பேப்பரில் நாங்கள் புத்தகங்கள், பேப்பர் இப்படியாகவும் இருக்கவில்லையாம். எழுத படிப்பது மிகவும் கஷ்டமான ஒரு காலகட்டமாக இருந்ததாம். ஆகவே அவர்கள் என்ன செய்வார்களாம், யாராவது ஒரு ஆசிரியர்
எல்லோரும் கூட்டமாக இருந்து ஒருவர் சொல்லிக் கொடுக்க மற்றவர்கள் கேட்டு கொண்டிருப்பார்களாம். இன்றைய நாட்களில் நாங்கள் டீச்சர் சொல்லுகின்ற வேளையில் நாங்கள் நோட்ஸ் எடுப்போம் தானே, சொல்ல எழுதிக்கொள்வோம், அல்லது டீச்சர் பிளாக் போர்டில் எழுதுறதை பார்த்து நாங்கள் எழுதுவோம் தானே. ஆனால் அந்நாட்களில் அப்படி இல்லையா, டீச்சர் சொல்லுவாங்களாம், ஒரு குருவாக இருந்து ஒருத்தர் சொல்லி கொண்டிருப்பாங்களாம், மற்ற சுற்றி வர எல்லாரும் பிள்ளைகள் இருந்து கேட்டுக்கொண்டிருப்பாங்களாம். ஆனாலும் அந்த கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளில் நாங்கள் பெண் பிள்ளைகளை காண முடியாதாம். அந்த இடத்துல ஆண் பிள்ளைகள் மட்டும்தானா வந்திருப்பாங்க. காரணம், அந்த நாட்களில் பெண் பிள்ளைகளை வெளியில் வர விட மாட்டாங்களாம். சமூக தலைவர்களாகவோ சமூகத்தில் எல்லா விஷயங்களுக்குமே ஆண் பிள்ளைகளை மட்டும்தானா வெளிவிடுவாங்க. பெண் பிள்ளைகளை அனுப்புவதில் அவங்களோட பெற்றோர் கூட விருப்பப்பட மாட்டாங்களாம். பெண் பிள்ளைகள் கல்வி கற்கணும், பெண் பிள்ளைகள் நல்ல திறமையானவர்களாக முன்னுக்கு வரணும், இப்படி என்ற காரியங்களில் அந்நாட்களில் பெண் பிள்ளைகளுக்கு இடம் கொடுக்கப்படவில்லை. ஆகவே இந்த சூழ்நிலையை நன்கு அறிந்து கொண்ட ஹரியட் என்ன செய்தார்களாம், எப்படியாவது பெண் பிள்ளைகளையும் படிக்க வைக்கணும், பெண் பிள்ளைகளுக்கு படிக்கிறதுக்கு அல்லது கல்வி கற்றதுக்கான உரிமையை நாங்கள் பெற்றுக் கொடுக்கணும் என்று சொல்லி அவர்கள் என்ன செய்தார்களாம், பெண் பிள்ளைகள் விடுதி பாடசாலை என்று சொல்லி ஃபீமேல் போர்டிங் ஸ்கூல் அப்படி என்று சொல்லி ஒரு பாடசாலையை ஆரம்பித்தார்களாம். ஆகவே அந்த இடத்துல ஒரு கைவிடப்பட்டிருந்த ஒரு கட்டிடத்தை இவர்கள் எடுத்து அந்த இடத்திலே பெண் விடுதி பாடசாலை ஒன்றை உருவாக்கி அந்த இடத்திலே பெண்களுக்கு கற்றுக்கொள்ளக்கூடிய விதத்திலே ஆங்கிலம், கணிதம், புவியியல், தையல் இப்படியான பெண்களுக்கான காரியங்களை அறிமுகப்படுத்தி பெண் பிள்ளைகளும் கற்றுக்கொள்ளலாம், கல்வி கற்கலாம் என்ற ஒரு காரியத்தை முன்வைத்து அவர்களை அப்படியான கற்றுக்கொள்வதற்கான வழிகளை அமைத்து கொடுத்தார்களாம். அது மாத்திரமல்ல, அவர்கள் மத்தியிலே இயேசுவை குறித்து நற்செய்தியை கூட அவர்கள் அறிவித்து அநேகர் இயேசுவையும் ஏற்றுக்கொண்டு இரட்சிப்புக்குள் ஆனார்களாம். இப்படியாக பிள்ளைகள் நாங்கள் பார்க்கின்றோம். கிட்டத்தட்ட 14 வருடங்கள் ஹரியட் வின்ஸ்லோ இலங்கை யாழ்ப்பாணம் பிரதேசத்திலே தங்களுடைய ஊழியத்தை செய்து வந்திருக்கிறாங்க. இந்த 14 வருட காலத்துக்குள்ளே அவங்க நிறைய பாடுகள் அனுபவிச்சிருக்கிறாங்க, நிறைய கஷ்டங்களுக்கு முகம் கொடுத்துருக்குறாங்க, நிறைய பிரச்சனைகள், சவால்கள் அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், அவங்களுடைய குடும்பத்தில் விசேஷமாய் நாங்கள் பார்க்குறோம். ஒரு சந்தர்ப்பத்தில் கூறப்பட்டிருக்கிறது, அவங்களுடைய 3 குழந்தைகள், முதலாவது பிறந்த மகன் இறந்து போகிறார் அமெரிக்கா தேசத்திலே. அதே நேரத்தில் அதற்கு பின்பதாக 2 பிள்ளைகள் தொடர்ச்சியாக மரித்து போகிறார்கள். அப்போ அது ஒரு பெரிய இழப்பு. இப்படியான இழப்புகள், கஷ்டங்கள், போராட்டங்கள் நிறைந்த வாழ்க்கையோடு சேர்ந்து தான் ஹரியட் இந்த ஊழிய பயணத்தை ஆரம்பித்திருக்கிறாங்க. அவங்க இடையில் நிறுத்தி விடவில்லை. அவங்க கடவுளுடைய பணியை செய்து முடிப்பேன் என்று எடுத்த தீர்மானத்திலே அவங்க பின்வாங்கி போகாமல் தொடர்ச்சியாக அந்த ஊழியத்தை செய்து வந்திருக்கிறாங்க. ஆகவே பிள்ளைகள் நாங்கள் பார்க்கின்றோம், தமிழ் மொழி தெரியாத, ஆங்கில மொழியை மாத்திரம் அறிந்த இந்த தம்பதியர்கள் அல்லது இந்த ஹரியட் வின்ஸ்லோ தன்னுடைய கணவரோடு இணைந்து வேறொரு தேசத்துக்கு, வேறொரு நாட்டுக்கு வந்து, இலங்கை, விசேஷமாக இலங்கை தேசத்துக்கு வந்து அவர்கள் யாழ்ப்பாண பகுதியிலே தமிழ் மாத்திரமே பேசக்கூடிய மக்களிடையே அவர்கள் அந்த ஊழியத்தை ஆரம்பித்தார்கள். அந்த ஊழிய பாதையிலே நிறைய போராட்டங்கள், பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து அவர்கள் கடவுளுடைய பணியை தொடர்ச்சியாக செய்தார்கள். ஆகவே இந்த ஹரியட் வின்ஸ்லோவை இன்றைய நாளிலே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு ஆதாரமாக அல்லது எங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு சாட்சியாக நாங்கள் எடுத்துக்கொண்டு எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எப்படியாக கடவுளுடைய ஊழியத்தை அல்லது கடவுளுடைய நற்செய்தியை நாங்கள் மற்றவர்கள் மத்தியிலே கொண்டு போகலாம் என்று சொல்லி நாங்கள் யோசிக்க வேண்டும். நாங்களும் ஆயத்தமாக இருக்கிறோமா ஹரியட் வின்ஸ்லோவை போல தன்னுடைய சொந்த தேசத்தை, சொந்த நாட்டை, சொந்த உறவினர்கள் எல்லோரையும் விட்டுவிட்டு அதே நேரத்திலே தன்னுடைய பிள்ளைகளை இழந்து அப்படியான சூழ்நிலையிலே தான் அவர்கள் அந்த ஊழியத்தை ஆரம்பித்தார்கள். நாங்கள் இப்படியான ஊழியங்களை செய்வதற்கு அல்லது நாங்கள் இப்படியாக ஆயத்தமாக இருக்கிறோமா? எங்களுடைய நாட்டை விட்டோ அல்லது எங்களுடைய ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு போய் நாங்கள் இயேசுவை பற்றி சொல்ல ஆயத்தமாக இருக்கிறோம்.
சொல்லுகிறோமா? நாங்கள் இயேசுவை பற்றி மற்றவர்களோடு சொல்லுகிறோமா? எங்களுடைய நண்பர்கள் மத்தியிலே அல்லது கடவுளை பற்றி தெரியாதவர்களுக்கு நாங்கள் இயேசுவை அறிமுகப்படுத்துகிறோமா? அல்லது எங்களுடைய ஆலயத்துக்கு வரும்படியாக, எங்களுடைய திருச்சபையிலே வந்து எங்களுடைய ஆராதனையிலே கலந்து கொள்ளும்படியாகவாவது நாங்கள் யாரேனும் ஒரு ஆளுக்கு அழைப்பு கொடுக்கிறோமா? நாங்கள் ஆயத்தமாக இருக்கின்றோமா? பிள்ளைகள், கடவுளுடைய ஊழியத்தை நாங்கள் செய்வதற்கு எங்களுக்குள்ளே அந்த வாஞ்சை இருக்கின்றதா? ஆகவே நாங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும் பிள்ளைகள். நாங்கள் கடவுளுடைய இந்த ஊழியத்தை எடுத்து செய்வதற்கு, நாங்கள் அனுபவிக்கிற இந்த சந்தோஷமான வாழ்க்கை அல்லது கடவுள் எங்களுக்கு தந்திருக்கிறதான இந்த அன்பான வாழ்க்கையை நாங்கள் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள நாங்கள் ஆயத்தமாக வேண்டும். அது மாத்திரமல்ல, விசேஷமாக இந்த மிஷனரி ஊழியங்களுக்காக நாங்கள் ஜெபம் செய்ய வேண்டும். மிஷனரி ஊழியர்களுக்காக அவர்கள் அநேக பாடுகள், அநேக பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கிறார்கள். நாங்கள் பார்க்கின்றோம், இந்த ஹாரியட் வின்ஸ்லோ அந்த 14 வருட காலத்துக்குள்ளே எத்தனை பாடுகள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை பிரச்சனைகளுக்காக வந்தார்கள் என்று சொல்லி. அதே போல் நாங்களும் அப்படியான மிஷனரியர்களுக்காக, அவர்களுடைய வாழ்க்கைக்காக, அவர்களுடைய பாதுகாப்புக்காக, அவர்களுடைய தேவைகளுக்காக நாங்கள் ஜெபம் செய்ய இருக்கு. விசேஷமாக அந்த ஊழியர்கள் இன்னும் வளர இருக்கு. அதே நேரத்தில் எங்களாலே முடிந்த விதத்தில் அவர்களுக்கு நாங்கள் உதவி செய்ய இருக்கு. நாங்கள் ஜெபம் செய்வோம். நேசிக்கின்ற நல்ல பிதாவே, நேரத்துக்காக நமக்கு நன்றி. விசேஷமாக இந்த நாளிலும் நாங்கள் கற்றுக்கொண்ட பாடத்துக்காக நமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். காணொலியோடு இணைந்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பேராக உடைய கருத்திலே ஒப்புக் கொடுக்கின்றோம். கர்த்தாவே, நாங்களும் உம்மை பற்றி அறியாத ஜனங்களுக்கு நாங்களும் உம்மை பற்றி சொல்லவும், அவர்கள் உம்முடைய அற்புதங்களை, உம்முடைய அன்பை நாங்கள் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளத்தக்கதாக எங்களையும் நீர் ஆயத்தப்படுத்தி வழிநடத்தும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன்.